இப்போது காப்புரிமை பெறுகிறேன். இந்த சுதந்திர தினத்தை பற்றி பேச வந்துள்ளேன். சுதந்திர தினம் ஒரு சிறப்பான நாள். ஒவ்வொரு இந்திய மனதிலே பெருமிதத்தை தூண்டும் நாள் தான் சுதந்திர தினம். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்நாள் 1947ஆம் ஆண்டில் இந்தியா பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவுகூரும் முக்கிய தினமாகும். சுதந்திர போராட்டம் இந்திய மக்களின் நீண்டகால தியாகங்களும் போராட்டங்களும் இந்த சுதந்திர தினத்தை ஏற்படுத்தினார். மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், பகத் சிங், ஜவஹர்லால் நேரு மற்றும் பல தலைவர்கள் தன்னுடைய உயிரையும் மாற்றாமல் போராடினார்கள். அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்த மக்களின் ஒற்றுமை இந்தியாவுக்கு விடுதலையை பெற்று தந்தது. சுதந்திர தினத்தின் சிறப்பு. இந்த நாளில் பிரதமர் தில்லி கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிக்கொண்டு உரையாடினார். அனைத்து மாநிலங்களும் அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் ஆகிய இடங்களில் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. மாணவர்கள் நாடகங்கள், பாடல்கள், பரதநாட்டியம் மற்றும் நாடுபுற நிகழ்ச்சிகளால் கொண்டாட்டம் சிறப்பாக அமைகிறது. தேசிய கொடியும் தேசிய கீதம் இந்தியாவின் தியாக கொடி வீரத்துக்கும் சாந்திக்கும் வளர்ச்சிக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஜனகணமன என்னும் தேசிய கீதம் ஒலிக்கும் பொழுது அனைவரும் என்று மரியாதை செலுத்துகிறோம். இந்நாட்டின் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் பதியளிக்கிறது. முடிவுரை. சுதந்திர தினம் என்பது வெறும் விடுமுறை தினம் அல்ல. நம்மை தியாகம் செய்ய நம் முன்னோர்களை நினைவுகூட செய்கிறது. நாட்டை மேம்படுத்த உறுதி எடுக்க வேண்டும். ஒற்றுமை, நம்பிக்கை, உழைப்பு ஆகிய மூன்று முன்னேற்கும் சக்தி என்பதில் ஐயமில்லை. இத்துடன் என் உரை ஒழித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.